ஒரு காலத்தில் விஜயகட் என்ற ஒரு அழகான செழிப்பான ராச்சியம் இருந்தது. அங்கு மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அந்த நாட்டை ஆட்சி செய்தார் நல்ல மனம் கொண்ட ராஜா மகேந்திர சிங். இந்த அரண்மனையில் இருந்த ஒரு சிறப்பு பெண் ஜோதி. அவள் எப்போதும் சிரித்துக் கொண்டே இருப்பாள். குழந்தை மாதிரி சுறுசுறுப்பாக எல்லாரையும் சிரிக்க வைப்பாள். ஆனால் அந்த அரண்மனையில் இன்னொருவர் இருந்தார். அவர் இளவரசர் சித்தார்த்தர். மிகவும் கடுமையானவர். வேலை தவிர வேற எதையும் கவனிக்காதவர். ஒரு நாள் ஜோதி ஒரு முடிவு எடுத்தாள். நானும் வேலை செய்யணும் என்று. இருக்கிறது. அதனால் அவள் சித்தார்த்துடன் வேலை செய்ய ஆரம்பித்தாள். ஆனா தினமும் சண்டைதான். ஒரு நாள் சித்தார்த்த இல்லாத நேரத்தில் ஜோதி அவன் இருக்கையில் உட்கார்ந்து அவனை போல நடிக்க ஆரம்பிச்சா. மிஸ் சாஹிஃபா, நீங்க எப்பவும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. அப்போ அவள் கண்களில் ஒரு பிரகாசம். அவள் ஒரு பையை திறந்தாள். அதுல நிறைய தங்க நாணயங்கள். இது கொஞ்சம் எடுத்துக்கலாமே என்று நினைத்தாள். அந்த நேரத்தில்தான் கதவு திறந்தது. சித்தார்த்த உள்ளே வந்தார். நாணயங்கள் கீழே விழுந்தது. ஜோதி பயத்தில் நடுங்கினாள். ஆனால் அவன் கோபப்படவில்லை. தரையில் சிதறிய தங்கத்தை பொறுக்கினான். அவள் கைகளில் வைத்து மெல்லச் சொன்னான், இது உனக்குத்தான். நம்பவே முடியவில்லை. அதிர்ச்சியில் உறைந்து போயாள் ஜோதி. அனைத்தையும் மாற்றும் ஒரு செய்தி வந்தது. ராஜா மிகவும் கவலையில் இருந்தார். குடும்பம் முழுக்க அதிர்ச்சியில் மூழ்கியது. ஒரே ஒரு தீர்வுதான் இருந்தது.
ஜோதி சித்தார்த்தை கல்யாணம் சேண்டும் ஜோதி மனம் உடைந்தாள். கல்யாணம் நடந்தது. ஆனா இருவரும் அமைதியாக இருந்தார்கள். அது காதல் இல்லாத ஒரு தொடக்கம். ஆனா காலம் கடந்து அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். சின்ன சின்ன தருணங்கள் அவர்களின் மனதை இணைத்தது. ஒரு நாள் ஜோதி கேட்டாள், அந்த நாள் ஏன் எனக்கு தங்கம் கொடுத்தீங்க? சித்தார்த்த சிரித்தார், நீ எடுத்தது உனக்கு உரியது. நீ எப்போவும் என் மனசுல இருந்தே. இறுதியில் அவர்கள் இருவரும் உண்மையான காதலை கண்டுபிடித்தார்கள். ஜோதி ஒரு வலிமையான ராணி, சித்தார்த்த ஒரு நல்ல மனம் கொண்ட ராஜா. இருவரும் சேர்ந்து விஜயக்கட்டை மகிழ்ச்சியான ராஜ்யமாக மாற்றினார்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.